ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம லன்ச் ரெடி பண்ணலாம். அடுப்பில் வந்து உலைக்கு தண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அரிசியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ஹாட் வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். இன்றைக்கி வந்து குழம்பு வந்து என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா எள்ளவரை தான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று அம்மா அப்பா வந்திருந்தனால வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து உடனே செஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்படின்னா அது மேலெல்லாம் ஃபுல்லாக கருப்பாயிரும். அதனால தான் சரி இன்றைக்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உரிச்சிட்ருக்கேன். அடுப்பில் வந்து தண்ணி கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் போட்டுடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பாப்பா வந்து எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அது மேலே உள்ள தோலை மட்டும் உரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் உள்ள அவரையெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. இது வந்து சிம்பிள் தான், ஆனால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் வந்து அந்த அவரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுடணும். அது கூட வந்து உருளைக்கிழங்கு நம்மளுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி வந்து நான் பொட்டேட்டோ வந்து நல்லா மேஷ் பண்ணி அப்படி தான் போட்டு குழம்பு வைக்கிறேன். இப்போ வந்து ஆனியன் வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால் நான் பெரிய வெங்காயமே போட்டுட்டேன். இப்போ வந்து தாளித்து விட்டுறலாம். நான் வந்து வடை சட்டியில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, அது கூட வந்து பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கறி லீஃபு, இஞ்சி பூண்டு வந்து நச்சிட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே இதில் ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையுமே இதில் ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்னென்ன ஸ்பைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வேணும்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். ஆனால் நான் அந்த மாதிரி போடல. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அவரையுமே இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கிழங்க வந்து நல்லா மேஷ் பண்ணி இதில் போட்டுட்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்க வச்சிட்டோம்னா கொத்தமல்லி போட்டுட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி. இந்த சைடில் வந்து சாப்பாடுமே ரெடி ஆயிடுச்சு. அதையுமே வடித்து விட்டாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டோட லஞ்சு. சுட சுட சாதம், அது கூட வந்து அவரை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.